ஹலோ மக்களே! காரணம் இது செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம இந்துவும் பாண்டிக்கிட்ட எப்படியாவது என்னோட பைக் பாரதிய கண்டுபிடிச்சு குடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாத்தையுமே நம்ம கருணா கவனிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்துவும் இந்த பைக் ரேஸ்ல கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட திவாகரும் ஒரு சூழ்ச்சி பண்ணி நம்ம இந்துவ அந்த போட்டியில கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள அடைச்சு போட்டுறாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன்லேருந்து நம்ம இந்துவ யார் காப்பாத்துனாங்க? அதே சமயத்துல இந்த போட்டியில இந்து ஜெயிச்சாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம இந்துவும் இந்த போட்டியில எப்படியாவது ஜெயிச்சாதான் அப்பாவை நம்ம காப்பாற்ற முடியும். ஆனா நம்ம பைக் இப்ப நம்ம கையில இல்ல. இந்த பைக் இருந்தாதான் நம்மளால சரியாட்டு ஓட்ட முடியும். நம்ம பைக் நம்ம சொல்றது மாதிரி கரெக்டா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்துவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்துவும் பாண்டி கிட்ட போய் என்னோட பாரதி எங்க அப்படின்னு கேட்கும்போது, நம்ம பாண்டியா என்ன பேசுறீங்க, எதை பத்தி கேட்குறீங்கன்னு புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லும்போது, இந்துவும் என்னோட பைக்கை பத்தி தான் கேட்குறேன். என்னோட பைக் பாரதி இருந்தா இந்த போட்டியில நான் சொல்ற மாதிரி அவ கேட்பா. நான் கரெக்டாட்டு போயிடுவேன். இந்த போட்டியிலயும் ஜெயிச்சிடுவேன் அப்படி சொல்லும்போது, பாண்டியா என்ன சிஸ்டர் நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அந்த பைக்கெல்லாம் இப்ப அக்கு வேற ஆணி வேறா பிரிஞ்சிருக்கோம். இப்ப எந்த கடையில என்ன பார்ட்ஸ்ல கிடக்குதுன்னே தெரியல அப்படி சொல்லும்போது, இந்துவும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அதே சமயத்தில் பாண்டியும் கருணா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லும்போது கருணா எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருக்காங்க. சரி எப்படியாவது இந்த இந்து இந்த போட்டியில் வின் பண்ணிடணும். நான் மட்டும் ஏதாவது அவகிட்ட போய் சொன்னால் எப்படி இருந்தாலுமே என்னோட ஹெல்ப் அவள் ஏற்றுக்கவும் மாட்டா. நான் என்னை பார்த்தாலே கோபப்படுவா. அவங்க அப்பா நிலைமைக்கு காரணம் நான் தான் நினச்சிட்டு ஏதாவது செய்திட போறா. அதனால அவகிட்ட நான் எதுவுமே பேச முடியாது சொல்லிட்டு நம்ம கருணாவும் பாண்டி கிட்ட சொல்கிறாங்க. அதே சமயத்தில் வீட்டில் நம்ம திவாகரும் அந்த பைக் ரேஸில் உள்ள லிஸ்ட் பேரெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் இந்துன்னு ஒரு பேர் இருக்குது. அதை பார்த்து பயங்கர டென்ஷனான திவாகரும், என்னடா இந்து பேரை போட்டிருக்கு, இது என்ன நம்ம வீட்டில் வேலைக்காரியாக இருக்கல்ல அவளோட பேரா அப்படின்னு கேட்கும்போது, சிவாவும் ஆமாம் சித்தப்பா அவளோட பேர் தான், ஏதோ அவளோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கான், அந்த ஆப்ரேஷனுக்கு ஏதோ பணம் தேவைப்படுதான், இந்த போட்டியில் ஜெயிச்சுட்டு அந்த பணத்தை வச்சு அவங்க அப்பாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே, இது எல்லாமே நம்ம புவனாவும் ஜெயந்தி கட்டிட்டு இருக்காங்க. ஜெயந்தியும் ஒரு சந்தோஷத்துல இருக்கும்போது, இந்து இவ்வளவு பெரிய வேலை செய்திருக்காளா, எப்படியாவது இந்த போட்டியில அவ ஜெயிச்சிடணும், அவ நினைச்ச மாதிரி எல்லா காரியமும் நடக்கணும்னு யோசிக்கும் போது இதை தெரிஞ்சுக்கிட்ட கிருபாகரனும், டே திவா முதல்ல இந்த இந்துவோட பேரே இந்த இடத்துல இருக்கக்கூடாது, அவ இந்த போட்டியில கண்டிப்பா கலந்துக்கவே கூடாது, அதை பார்த்துக்கூடா அப்படி சொல்லும்போது சும்மாவே திவாகருக்கு இந்துவா பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கு. இந்த சமயத்துல விடவே மாட்டாங்க. எப்படியாவது இந்த இந்துவை இந்த போட்டியில கலந்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் இருக்காங்க. இப்போ என்ன செய்யறது, இது எல்லாத்தையுமே ஜெயந்தி மூலமாக தான் நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, ஜெயந்தி கிட்ட போய் அதான் உனக்கு இந்துவை பற்றி நல்லாவே தெரியும்ல, இந்து மட்டும் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டானா அப்புறமா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படி சொல்லும்போது, ஜெயந்தி திவாகர் கிட்ட எதுக்கு இந்துக்கு மேலே இவ்வளோ கோபத்தை காட்டுறீங்க, பாவம் அவளோட அப்பாவுக்கே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே, அதுக்காக தானே பணம் தேவைப்படுதுன்னு அந்த ரேஸில் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவளெல்லாம் எதுவும் செய்யாதுங்கன்னு சொன்னாலும் திவாகர் கேட்குற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் எதுவுமே தெரியாமல் நம்ம இந்து சரியாக மாட்டிடுறாங்க. அப்படியே ஜெயந்தியை பார்க்குறதுக்காண்டி அந்த இடத்துல வராங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு திவாகரும் இதாடா சரியான சான்ஸு, எப்படியாவது இந்த இந்துவை இந்த ரூமுக்குள்ளேயே அடைச்சி வச்சிடணும், இப்போ என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போது, நம்ம இந்துவும் ஜெயந்திக்கிட்ட வந்து இப்போதைக்கு என்கிட்ட எந்த பைக்கும் இல்லை, பைக் ரேஸ் பண்ணணும்னா ஏதாவது பைக் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, கரெக்டாக திவாகர் நம்ம இந்துவா அப்படியே தள்ளி விட்டு அந்த ரூமுக்குள்ளே பூட்டி போட்டுறாங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம இந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. இந்து அப்படியே கதற ஆரம்பிக்கிறாங்க. யாராவது என்ன திறந்து விடுங்க, அக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது, திவாகரும் நம்ம ஜெயந்தி கிட்ட அவளை மட்டும் யாராவது திறந்து விட்டீங்கன்னு தெரிஞ்சுன்னு வச்சிங்களா, உங்களை தான் வெளுத்தெடுப்பேன், ஒழுங்கு மரியாதையாக உங்களோட வேலைகளை பார்த்துட்டுருங்க, பேசாமல் இந்த இடத்துலேருந்து கிளம்பிடணும், இந்துவை யாருமே திறந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திவாகரும் சத்தத்தை போட்டுட்டு போகிறாங்க. இது எல்லாமே நம்ம சித்ராவுக்கும் தெரிய வருது. நம்ம சித்ராவும் ஜெயந்தி கிட்ட பாவம் அவங்க என்னதான் தப்பு பண்ணாங்க, அவங்க அப்பாவும் உயிரிட எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தானே நினச்சாங்க, எதுக்கு தான் இவங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லும்போது, நம்ம ஜெயந்தியும் நீ சொல்கிறது எல்லாமே சரிதான் சித்ரா, ஆனால் இந்துவை எப்படியாவது அந்த பைக் போட்டியில் கலந்துக்க வைக்கணும், அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது, நம்ம சித்ராவும் நம்ம மட்டும் இவங்களை மீறி ஏதாவது பண்ணோன்னா கண்டிப்பாக பிரச்சனையில் மாட்டிப்போம் சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காங்க. நம்ம இந்துவும் எப்படியாவது இந்த கதவை திறந்து விடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரொம்பவே பாவம் பார்த்த நம்ம ஜெயந்தியும் சரி இந்துவை எப்படியாவது யாரும் இல்லாத டைமாக திறந்து விடலான்னு சொல்லி சுற்றி பார்க்கும்போது யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம ஜெயந்தியும் சித்ராவும் சேர்ந்து இந்துவுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க டோரை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. இந்துவும் ஜெயந்தியை பார்த்த உடனே அக்கா நல்ல வேளை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க, இப்போ பைக் ரேஸுக்கு வேற டைம் ஆகுது, எப்படியாவது நான் அந்த பைக் ரேஸில்
ரேஸில் கலந்துக்கணும் அப்படி சொல்லும்போது நம்ம ஜெயந்தியும் ஆமாம் இந்து சரி நீ இப்போவே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பிடுன்னு நம்ம இந்துவை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வச்சு அப்படியே அந்த இடத்துலேருந்து யாருக்கும் தெரியாமல் நம்ம இந்து கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. அப்படியே தலையில எல்லாம் அந்த ஷேலை வச்சு மறைச்சிட்டு முகத்தையும் மூடிக்கிறாங்க. வெளியில மட்டும் நம்ம முகம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா திவாகரோ இல்லைன்னா கிருபாகரனோ வந்து பிடிச்சிருவாங்கிறது நம்ம இந்துக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்குது. அப்படியே அவசரமாட்டு அங்குள்ள பைக்கை எடுத்துட்டு அந்த இடத்துக்கே கிளம்பி போறாங்க. சரி எப்படியோ நம்ம இந்த பைக் ரேஸுக்கு வந்துட்டோம், இந்த வாட்டி ஜெயிக்காம விடக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தோட நம்ம இந்து அந்த இடத்துல வரும்போது அங்கே உள்ளவங்க தடுத்து நிறுத்துறாங்க. அப்படியே அவங்க நம்ம இந்து கிட்ட வந்து என்னம்மா நீ பாட்டுக்கு உள்ளே போயிட்டுருக்க, எதுவுமே ரிஜிஸ்டர் பண்ணாமல் என்னாச்சு உன்னோட பேர் என்ன அப்படிலாம் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரி பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க, அந்த பைக்கோட ஆர்சி புக் எங்கே அப்படின்னு கேட்கும்போது ஆர்சி புக்கை எடுத்து நம்ம இந்துவும் காட்டுறாங்க. என்ன உன் பேர் வேறையா இருக்குது, இந்த பைக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்க பேர் வேறையா இருக்குது அப்படி கேட்கும்போது நம்ம இந்துவும் இல்லை இந்த பைக் ரேஸில் எப்படியாவது கலந்துக்கணும்னு சொல்லிட்டு வேறு ஒருத்தங்க பைக்கை தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொன்ன உடனே அந்த ஆளும் என்னம்மா புரியாமல் பேசிகிட்டு இருக்க, இந்த பைக் ரேஸில் கலந்துக்கணும்னா அவங்க சொந்த வண்டியை தான் எடுத்துகிட்டு வரணும், இல்லாதவங்க இந்த பைக் ரேஸ்லலாம் கலந்துக்கவே முடியாது அப்படி சொல்லும்போது நம்ம இந்துவும் அப்படியெல்லாம் சொல்லாதுங்க சார், இது வந்து எனக்கு முக்கியமான ரேஸு, இதில் வின் பண்ணக்கூடிய பணத்தை வச்சு தான் என்னோட அப்பாவோட உயிரை காப்பாற்றணும், தயவு செய்து இப்படி சொல்லாதுங்க, கண்டிப்பாக கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சரியாயிடும், தயவு செய்து என்னை இதில் அலோவ் பண்ணுங்க அப்படி சொல்லும்போது அங்கே உள்ளவங்களும் என்னம்மா நீ ஏன் என்கிட்ட ரூல்ஸ் பேசிகிட்டு இருக்க, நான் தான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன்ல, இதுதான் இங்கே உள்ள ரூல்ஸ், உனக்காண்டி எல்லாம் இந்த ரூல்ஸ் எல்லாம் மாற்ற முடியாது, இந்த பேப்பர் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நாங்கள் இந்த பைக் ரேஸில் விடுவோம்னு சொல்லிடுறாங்க. நம்ம இந்து என்னதான் கதர்னாலும் அங்கே உள்ளவங்க கேட்குற மாதிரி இல்லை, கண்டிப்பாக உன்னை உள்ளே விட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தடுத்து நிறுத்திடுறாங்க. நம்ம இந்து இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அக்கா வேற ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அக்கா எப்படி இருந்தாலுமே நான் வந்து வின் பண்ணக்கூடிய பணத்தை வச்சு அப்பாவோட உயிரை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. இப்போ அவளுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும், அப்பாவை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்து பயங்கரமாக கண் கலங்கி நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் எல்லாமே நம்ம பாண்டிக்கு தெரிய வருது. பாண்டி இதை தெரிஞ்ச உடனே கர்ணாவுக்கு இந்த விஷயம் தெரியுது. கர்ணாவும் என்ன சொல்கிற, எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, சரி இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம கர்ணாவும் பாண்டிக்கிட்ட அந்த இந்துவோட பைக் இப்போ எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது பாண்டியும் இந்த இடத்துல தான் நான் கொடுத்த மாதிரி இருக்குது, சரி நான் விசாரணை பண்ணி பார்க்கேன்னு நம்ம பாண்டி இந்துவோட பைக் எங்கே தான் இருக்கும்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம இந்துவோட பைக் கிடச்சிடுது. உடனே நம்ம கர்ணாவும் அவங்கள்ட்ட பேசி பார்க்குறதுக்காண்டி போகிறாங்க. அங்கே உள்ளவங்களும் என்னாச்சு, எதுக்கு இப்போ இந்த பைக் உங்களுக்கு வேணும், யாருக்காக இந்த பைக்கை நீங்கள் தேடி வந்தீங்க அப்படி கேட்கும்போது நம்ம கர்ணாவும் என்னோட பொண்டாட்டிக்காக தான் இந்த பைக்கை நான் தேடி வந்தேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த பாண்டியும் கர்ணாவோட மனசுக்குள்ளே இந்துவை இன்னும் காதலிச்சு தான் இருக்கான், ஆனால் வந்து அதை வெளிக்காட்டாமல் இருந்துகிட்ருக்கான் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது. நம்ம பாண்டியும் இந்துக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படுற, அதை வந்து இந்துக்கே நீ தெரிவிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கர்ணாவும் கண்டிப்பாக நான் இந்த பைக்கை இந்துக்கிட்ட கொடுத்தா அவள் ஏற்றுக்கவே மாட்டா, நீயே இப்போ இந்த பைக்கை கொடுத்துரு, எப்படியாவது இந்த போட்டியில் அவள் இந்த ஜெயிச்சு அவங்க அப்பாவோட உயிரை காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்ணாவும் மறைமுகமாக இந்துவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம்.